வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் ஒரு கேள்வி. ஹாய் அண்ணா. வாட் மீன்ஸ் ராகு வாஸ் கமிங் ரிவர்ஸ் நாட் ஓகே. ஆக்சுவலி இது என்ன கேட்குறீங்கன்னா, ராகு வந்து ரிவர்ஸில் வராரு. அவர் வந்து ஒரு கிரகம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலி ராகு வந்து ரிவர்ஸ்லலாம் வரலங்க. ராகு வந்து பூமியோட சந்திரனோட நிழல். அவங்க வந்து ஷேடோ பிளானட். இந்த ஷேடோ பிளானட் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த அந்த ஷேடோ அங்கேயே தான் இருக்கும். இந்த சோலார் சிஸ்டம் வந்து மூவ் பண்ணுறதுனால நம்மளுடைய பார்வைக்கு அவங்க பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு ஹைவேல நீங்கள் போகிறீங்க, சைட்டில் வந்து அந்த லைட் இருக்கும்ல, ஒரு ஸ்ட்ரீட் லைட் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அந்த லைட்டு பின்னாடி போகும் நம்ம ஃபாஸ்ட்டாக முன்னுக்கு போகும்போது. ஆனால் ஆக்சுவலி பார்க்குறப்ப அந்த லைட் ஒன்று ரிவர்ஸில் போகிறதுல நம்மளோட மூவ்னால அது பின்னாடி போகிற மாதிரி ஒரு பிம்பம் தெரியும்ல. இதுதாங்க ராகுவும் கேதுவும். ராகுக்கும் கேதுக்கும் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இயல்பாகவே மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகு தன்னுடைய சுய இயல்போட பலன் தருவார் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அதே மாதிரி இது இல்லாத இடம் மிதுனம், சிம்மம், மிதுனம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மீனம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேது, அதாவது ராகு கேதெல்லாம் ஆகாதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேதுக்கு அது சிறப்பான வீடு அப்படின்னே சொல்லப்படுது. இந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய ராகு கேது, ராகு கேதுவை அடிக்கடி பேசியிருக்கோம். அவங்க எப்பொழுதுமே தான் இருக்கும் வீட்டின் அதிபதியை போல, தான் பார்க்கப்படும் கிரகத்தின் அமைப்பை போல செயல்படக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ரொம்ப சிறப்பு எதுங்க, குருவின் வீட்டுல சுக்கிரனோட தொடர்பு, சுக்கிரனின் வீட்டுல குருவின் தொடர்பு, பௌர்ணமி சந்திரனோட வீட்டுல குரு சுக்கிரன் தொடர்பு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் ஒருத்தர் வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு அவருடைய லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் ஏற்ற மாதிரி கொண்டுட்டு போவாரு. ராசிக்கும் ராசிநாதனுக்கும் ஏற்ற மாதிரி அப்படின்னு இல்லை. அதனாலேயே லக்னம் மிகவும் பிரதானம்ங்க. லக்னம் அதிக நாள் ரொம்ப சுப அமைப்புல இருக்கு, லக்னாதிபதி சூப்பரா இருக்காரு. ஒருத்தர் கோடிகள்ல சம்பாதிச்சது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய ராகு தசையில தான். ஏன்னா ராகு கிட்டத்தட்ட 18 வருஷத்துல தசை நடத்துவார். இந்த 18 வருஷ ராகு தசையில சகலமும் அவங்களுக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ராகு எதையும் பெருசுப்படுத்துறவரு, பிரம்மாண்டப்படுத்துறவரு. அதே மாதிரி எப்படி குரு சுக்கிர தொடர்புல இருக்கக்கூடிய ராகு உங்களை மிகப்பெரிய அளவுக்கு செல்வந்தரா செட்டில்மெண்ட் பண்ணுவாரோ, அதே மாதிரி சனியோட வீட்டுல செவ்வாயோட பார்வை, செவ்வாயோட வீட்டுல சனியோட பார்வை, சனி செவ்வாய் 2 பேரோட சேர்ந்து இருக்கக்கூடிய ராகு அப்படியே அந்த பாவகத்தை நசிச்சு பலன் செய்வாருங்க. இருள் கிரகங்கள் தொடர்பு வந்துருச்சு, செவ்வாய் சனி ராகு ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த பாவகம் அழிஞ்சு போகுது அப்படின்னு வந்துருங்க. ஒருத்தருடைய லக்னத்துல இருக்கு, அவரு தான் ஆட்டிசம் குழந்தையா இருப்பாரு, தன்னால் சுயமாக செயல்பட முடியாத தன்மையில இருப்பாரு. இயல்பாக இந்த சிசரேன் மாதிரியான விஷயம்லாம் வரும்பொழுது ஒருத்தருக்கு ராகு தசை வருது அப்படின்னா, ஏன்னா நம்ம இருக்க கொடுக்கக்கூடிய சில நட்சத்திர அமைப்புகள்ல இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த அமைப்பு, திருவாதிரையில் பிறந்தீங்கன்னா நீங்களாம் ராகுவோட அமைப்புகள்ல வந்துருவீங்க. இந்த ராகுவோட தன்மையில வர்றவங்களுக்கு ராகு எப்படி இருக்காரு, ராகு குரு சுக்கிர தொடர்புல இருக்காரு அப்படின்னாக்கா அப்பதாங்க டேட் எல்லாம் கொடுக்குறோம். அப்படி ராகு குரு சுக்கிர தொடர்புல இல்லை அப்படின்னாக்கா டேட்டு கொடுக்க முடியாது. நல்ல அமைப்புகள்ல இல்லைன்னே சொல்லியே சில பேர்லாம் ரீஃபண்ட் பண்றோம். ஏன்னா அந்த பிறக்கக்கூடிய அமைப்பு நம்ம கையில இல்லைங்க. அதுல எந்த டைமிங் கொஞ்சம் சிறப்பு. ஏன்னா ராகு ஒரு மாதிரி பாபத்துவக்கு சமீபத்துல வந்தது. ஒரு ஒரு இந்த ஜனவரியிலேருந்து ஒரு ஒரு மேக்குள்ள வந்த சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ராகு வந்து கடுமையான பாபத்துவ அமைப்புகள்ல இருந்தார். இந்த தன்மையில இருக்கும்பொழுது ராகு திசை ஒருவருக்கு வந்தால் அல்லது பிறந்த குழந்தைக்கு ராகு திசை வந்தால் பாபத்துவ அமைப்புல அந்த குழந்தை செயல்பட முடியாத சில குழந்தை அப்படி இப்படின்ற மாதிரி வந்துடும். இதனால ராகுன்றவங்க பேட் பிளானட்ல யாரோட தொடர்புல வராங்க, முதல்ல சனியோட தொடர்பு குருவின் பார்வையிலன்னா முதல்ல கெடுதல் நடக்கும். 18 வருஷத்துல முதல் பாதியில கெடுதலும் பிற்பகுதியில நன்மையும் நடக்கும். முழுக்க முழுக்க கெட்டு போன இடத்துல இருக்காங்க, முழுக்க முழுக்க ஒரு மாதிரியான இடத்துல இருக்காங்கன்னா முழுக்க முழுக்க கெடுதல் இருக்கும். உபஜயஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11 3 மாதிரியான இடத்துல இருக்காங்கன்னும் பொழுது இது நல்ல பலன் தருங்க. எதிரிகளை கண்ட்ரோல் பண்றது, முயற்சிகளை பழிக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ராகு வெறுமனே சும்மா அவர் வந்து ரிவர்ஸ்ல போறாரு அதனால அவர் கெட்டது செஞ்சிருவாரு அப்படின்னு யாராவது சொன்னா தயவு செய்து நம்பாதீங்க. ராகு வெறும் ஒரு வார்த்தையில யாராவது வச்சு சொல்லும் பொழுது அந்த மாதிரி பலனே வராது. ராகு என்றது யாரோட வீட்டில் இருக்காரு, யாரோட தொடர்புல இருக்காரு. அதனால தான் பொதுவாக ராகு தசை எப்படி இருக்கும்னு கேள்வி கேட்டால் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா ராகு இருக்கிற பார்க்குற தான் தொடர்பு கொள்கிற கிரகத்தை போலவே பலன் செய்வார். ஒரு வார்த்தையில் ராகு இப்படி கேது அப்படின்லாம் பலன் சொல்லிட முடியாதுங்க. சரிங்களா? நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.